Hi students, welcome to Bodhimara Academy YouTube channel. நம்ம 10th சயின்ஸில் யூனிட் வைஸாக புக் இன்சைட் 1 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு 10th சயின்ஸில் யூனிட் நம்பர் 4, அதாவது எலக்ட்ரிசிட்டி. லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து யூனிட் நம்பர் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ் பார்த்தோம். இப்போ எலக்ட்ரிசிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன் மார்க்ஸ் நிறைய இருக்குது. 1 மார்க்ஸ், த மோஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் த்ரூ த கண்டக்டர் கன்சிடர் எலக்ட்ரிக் கரண்ட். அப்படிதானே? எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம அப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம். எலக்ட்ரிக் கரண்ட் பாசஸ் ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் எ பேட்டரி டு த நெகட்டிவ் டெர்மினல், அதாவது லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் த்ரூ த ஒயர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம எப்படி சொல்லுவோம்? சாதாரணமாக கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்ரசன்ட் வித் த சிம்பிள் ஐ. இட் இஸ் ரெஃபரன்ஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் த கண்டக்டர். ஸோ அதோட ஃபார்முலா ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. கியூங்கிறது நெட் சார்ஜ், டிங்கிறது டைம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிறது ஆம்பியர். கரண்ட் இஸ் to be 1 ampere எப்போ சொல்லலாம்னா சார்ஜ் ஆஃப் 1 கூலும் flows across the any cross section of the conductor in 1 second. ஒரு செகண்ட்ல எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர்ல பாஸ் ஆகக்கூடிய 1 கூலும், அதான் சொல்லலாம். ஸோ 1 ஆம்பியருங்கிறது 1 கூலும் பை 1 செகண்ட். அண்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படிங்கிறது இட் இஸ் எ க்ளோஸ்டு கண்டக்டிங் லூப் ஆர் பாத் விச் ஹேஸ் எ நெட்வொர்க் ஆஃப் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் த்ரூ விச் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஏபிள் டு ஃப்ளோ. இதுதான் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை சொல்லுவோம். அண்ட் ரெசிஸ்டார் இஸ் யூஸ் டு ஃபிக்ஸ் த மேக்னட் ஆஃப் த கரண்ட் த்ரூ த சர்க்கியூட்ஸ். அப்படின்னா கரண்ட் நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். வேரியபிள் ரெசிஸ்டர் வந்து ரியோஸ்டேட் அடிப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா மேக்னட் ஆஃப் த கரண்ட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 5 ஆம்பியர் 2 ஆம்பியர்னு செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது அது மாதிரி அம்மீட்டர் இஸ் யூஸ் டு மெசர் த கரண்ட். ஓல்டு மீட்டர் அப்படிங்கிறது யூஸ் டு மெசர் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். காலோமீட்டருங்கிறது இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். சரிங்களா? ரொம்ப மூணுமே நல்லா பார்த்துக்கோங்க. காலோமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் இஸ் யூஸ் டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். அப்புறம் கிரவுண்ட் கனெக்ஷன் எப்படி சொல்றோம்? இட் இஸ் யூஸ் டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு த எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் சர்வ்ஸ் அஸ் எ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டு மெசர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். சர்க்கியூட்ல எலக்ட்ரான் எப்பவுமே நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி தான் போகும். பை கன்வென்ஷன் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை நம்ம எப்போதும் எப்படி எடுப்போம்னா டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எடுப்போம். அதாவது ஆப்போசிட் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் பை கன்வென்ஷன் மெத்தட்ல. The electric potential at a point is defined as the amount of work done in moving the unit positive charge from infinite to that point against the electric force. இதுதான் electric potential உடைய definition. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு important 2 mark. Electric potential difference between 2 points is defined as the amount of work done in moving a unit positive charge from one point to another point against the electric force. Potential difference உடைய formula work done by charge, W by Q. Potential difference is also equal to the difference in electric potential of 2 points. So V is equal to VA minus VB மூடும். VA it is more than VB. Okay. And SI unit of electrical potential or potential difference ரெண்டுதுமே volt தான், V தான். The potential difference between 2 points is 1 volt. அப்படிங்கும் போது என்ன அர்த்தம்? If 1 joule of work is done moving a 1 coulomb of charge from one point to another against the electric force. இதுதான் நம்ம அதுக்கு உண்டான டெஃபினேஷன் நம்ம சொல்றோம். Potential difference between 2 points. 1 volt is equal to 1 joule by 1 coulomb. Ohm's law was established by the German physicist George Simon Ohm. Ohm's law states that constant temperature at a constant temperature steady current வந்து I flow ஆகும் through the conductor. அது எப்படி இருக்குன்னா which is directly proportional to the potential difference. V க்கு directly proportional ஆகும் between the two ends of the conductor. சரிங்களா? இது ஒன்று. ஸோ V is equal to IR, ரொம்ப ஃபேமஸான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அண்ட் இன் V is equal to IRல R is a constant for a given material at a given temperature. அது அந்த டெம்பரேச்சர்ல அந்த மெட்டீரியல் அது கான்ஸ்டன்ட் தான். அண்ட் இட் இஸ் நோன் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். அண்ட் விக்கும் ஐக்கும் நீங்கள் கிராஃப் போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஆஃப் த ஃபார் ஏ கண்டக்டர் வரும். ஏன்னா ரெண்டு பேருமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி டு ஆஃபர்ஸ் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அண்ட் hence a passage of current through each. It is different for different material. அப்படிதானே? ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறோம். அது வந்து ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் ஆப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. Resistance of the conductor can be defined as a ratio between the potential difference across the ends of the conductor and the current flowing through it. அந்த மேலே பார்த்த ஃபார்முலா தான் V is equal to IRல 6 அப்படின்னா V by I அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம் அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்ட் பை த ஓம். அந்த சிம்பிள் போடணும். Resistance of the conductor is said to be 1 ohm. இப்போ சொல்லுவாங்கன்னா 1 ampere current flows through it when a potential difference of 1 volt இருக்கும்போது தான் 1 ohm சொல்றோம், which is maintained across its ends. 1 ohm அப்படிங்கிறத ஃபார்முலா 1 volt by 1 ampere. இந்த மாதிரி 1 ohm 1 volt 1 ampere இது மாதிரிலாம் கேட்குறாங்க.
The resistance of the conductor is R அப்படிங்கிறது it is directly proportional to L length and inversely proportional to the area of cross section A. சரிங்களா? So R is equal to rho L by A அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இல்ல ரோ அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படி சொல்லுவோம். இல்லைன்னா ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. Electric resistance of the material is reference the resistance of the conductor of unit length and unit area of cross section. Its unit is ohm meter. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோடைய யூனிட் வந்து ஓம் மீட்டர். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஓம் தான். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ரெசிஸ்டிவிட்டி இஸ் எ மெஷர் ஆஃப் த ரெசிஸ்டிங் பவர் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு மெட்டீரியல் டு த பேசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இதுதான் எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி சொல்றோம். இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் எ கிவன் மெட்டீரியல். அலுமினியம்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும், காப்பர்னா அதுக்கு ஒன்று இருக்கும். அண்ட் நிக்ரோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அலாய். இது வந்து ஒரு கண்டக்டர் வித் ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கு 1.5 இன்ட்டு 10⁻⁶ ஓம் மீட்டர். ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்டு மேக்கிங் ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 30 கண்டக்ட்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு எய்ட் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். எப்படி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோமோ அதுமாதிரி கண்டக்டன்ஸ் இது வந்து அந்த மெட்டீரியலுக்கு ஹெல்ப் பண்ணும். எய்ட் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் மேத்தமெட்டிக்லி defines the reciprocal of the resistance. சரிங்களா? ஒன்று சொல்றோம், கண்டக்டன்ஸை நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஜி அப்படிங்கிற சொல்றோம். ஜி இஸ் ஈக்குவல் டு 1/R அப்படிங்கிற ஃபார்முலா. சரிங்களா? அண்ட் யூனிட் வந்து ஓம் இன்வெர்ஸ். இது வந்து மோ அப்படின்னு கூட சொல்லுவோம். சரிங்களா? ஓம் இன்வெர்ஸை மோ அப்படின்னு சொல்றோம். The reciprocal of the electrical resistance of the material is called electrical conductivity. கண்டக்டன்ஸை வந்து ஜின்னு சொல்லுவோம். கண்டக்டிவிட்டி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிக்மாங்கிறது ரோவுக்கு ஆப்போசிட் ரெசிப்ரோக்கல். யூனிட் வந்து ஓம் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ். ஆர் இந்த ஓம் இன்வெர்ஸ் ஆல்ரெடி நம்ம மோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீட்டர் இன்வெர்ஸ். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் இஸ் எ மெஷர் ஆஃப் இட்ஸ் எபிலிட்டி டு பாஸ் த கரண்ட் த்ரூ இட். அதான் அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் சொல்றோம். அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எக்ஸாம்பிள் காப்பர் அலுமினியம்லாம். அதுமாதிரி நான் கண்டக்டர் இன்சுலேட்டர் எக்ஸாம்பிள் கிளாஸ் வுட் இதெல்லாம் கரண்டை கண்டக்ட் பண்ணது ரப்பர்லாம். கண்டக்டிவிட்டி இஸ் மோர் ஃபார் கண்டக்டர்ஸ் தென் ஃபார் இன்சுலேட்டர், அது நம்மளுக்கு தெரியும். அண்ட் ரெசிஸ்டிவிட்டி இஸ் லெஸ் ஃபார் கண்டக்டர் தென் ஃபார் இன்சுலேட்டர். ரெசிஸ்டிவிட்டி கண்டிப்பாக இன்சுலேட்டர் அதிகமாக இருக்கும். அதுதானே நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டக்டர் இவங்கலாம் காப்பர் நிக்கல் குரோமியம். ரெசிஸ்டிவிட்டியோடைய வேல்யூ பாருங்க. ரெசிஸ்டிவிட்டி இன்சுலேட்டருடைய ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ பாருங்க. இன்சுலேட்டரோட ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப ஹையா இருக்கும். 10⁻10 to 10⁻14 அப்படி இருக்கும். கிளாஸ் ரப்பர் இதெல்லாம் இருக்கும். கண்டக்டர்ல நம்ம காப்பர் நிக்கல் குரோமியம் இதெல்லாம் நம்ம வந்து எடுக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் அடுத்து 35 a combination of resistors is known as a system of resistors சொல்லுவோம் or grouping of resistor அப்படின்னு சொல்லுவோம். The two basic methods of joining resistor together are resistor connected in series சொல்லலாம். சீரியஸ்ல இருக்கும், பேரல்ல இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பேசிக் மெத்தட்ஸ் இருக்கு. இஃப் ரெசிஸ்டர் கனெக்ட் டு என் டு என் அப்படின்னா கரண்ட் வந்து சேமா இருக்கும். பாசஸ் ஈச் ஆஃப் தெம். ஸோ தே ஆர் செட் டு பி கனெக்ட் இன் சீரியஸ் அப்படிம்பாங்க. என் டு என் கனெக்ட்னா சீரியஸ் சர்க்கியூட் ஹேஸ் ஒன்லி ஒன் லூப். அது வழியாக அதாவது ஒரே ஒரு பாத் வழியாக தான் கரண்ட் பாஸ் ஆகும். இஃப் இன்டரப்டட் அட் எனி பாயிண்ட் எந்த பாயிண்ட்லயா நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகாது. நோ அப்ளைன்சஸ் இந்த சர்க்கியூட் வில் ஒர்க். எந்த அப்ளைன்ஸுமே அந்த சர்க்கியூட்ல இருக்கிறது ஒர்க் ஆகாது. வோல்டேஜ் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சீரியஸ் காம்பினேஷன். இதில் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ஈக்குவலான ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னா நம்ம ஈக்குவலான ரெசிஸ்டன்ஸை n இன்ட்டு ஆர் அப்படின்னு போட்டுருவோம். அடுத்தனா எத்தனை 3 4 அப்படின்னா அது நான் 4 இன்ட்டு வேல்யூ போட்டுறேனே மதர் போகுது. ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சீரியஸ் காம்பினேஷன் இஸ் கிரேட்டர் தன் த ஹையஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய 3 4 5 அப்படின்னு ஏதோ இருக்கும்போது இருக்கையில் 5 தான் அதிகம் தான். அந்த 5 விட அதிகமாக ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் காம்பினேஷனில் இருப்பார். பேரல் சர்க்கியூட்டுக்கு ஹேஸ் 2 ஆர் மோர் லூப்ஸ் இருக்கும். 2-3 பாத்து இருக்கும். அதனால கரண்ட் எப்படினாலும் பாஸ் ஆகிடும். நீங்கள் ஏதாவது ஒரு பாத்தை டிஸ்கனெக்ட் பண்ணாலும் கரண்ட் வந்து மற்ற லூப் வழியாக போயிடும். நம்ம வீட்டில் உள்ள ஒயரிங் பார்த்தீங்கன்னா பேரல் சர்க்கியூட் தான். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இது வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 1/R P = 1/R1 + 1/R2 1/R3. இதுதான் பேரல் காம்பினேஷன். n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் R வச்சு நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா பேரல்ல ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் R/n அப்படின்னு வரும். அண்ட் இந்த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரல் காம்பினேஷன் வந்து இருக்கையில் இப்போ பார்த்தோம் 2 3 5 அப்படின்னா இருக்கையில் 2 தான் கம்மினா அந்த 2 விட கம்மியாக இருக்கும் இந்த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல.
sorry, parallel combination is less than the lowest of the individual resistance. அடுத்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? மோர் தென் ஏற்கனவே சொன்னது, லெஸ் தென்னா இருக்கும். அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ரொம்ப முக்கியம். இதுல வந்து கரண்ட் இஸ் லெஸ் தென் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர். இதுல கரண்ட் இஸ் மோர் as effective resistance is less. சுவிட்சிங் ஆஃப் ஆன் ஒன் அப்ளையன்ஸ் இஸ் டிஸ்கனெக்ட்னா எல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதர்ஸ் ஆல்சோ do not work. இதுல ஒன் அப்ளையன்ஸ் இஸ் டிஸ்கனெக்ட்னாலும் அதர்ஸ் வில் ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி. 45. The protection of heat due to the passage of electric current through the wire is called the heating effect of current. Heating effect of current நம்ம எதுலாம் யூஸ் பண்றோம்னா எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் அயான் இதெல்லாம். அண்ட் ஜூல்ஸ் law of heating. ஹீட் ப்ரொடியூசரை நம்ம எப்படி சொல்றோம்? H is equal to W, that is V into Q. அது மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்கு, Q is equal to I into T ன்னு இருக்கு, அண்ட் V is equal to IR ன்னு இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாலாம் கனெக்ட் பண்றோம். ஸோ H is equal to VIT வரும், இல்ல H is equal to I square RT ன்னு வரும். அவங்க எந்த இது கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஏத்தாலும் நீங்க ஃபார்முலா போட்டுக்கலாம், which is Joule's law of heating. 48. Joule's law of heating state that heat produced in any resistor is directly proportional to the square of the current. அந்த மேல உள்ள ஃபார்முலா தான். அந்த ஹீட் வந்து கரண்ட்டுக்கு ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரெசிஸ்டன்ஸ் ஆருக்கு அண்ட் டைமுக்கு எவ்வளவு நேரம் நீங்க பாஸ் பண்றீங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டைம் ஃபார் விச் கரண்ட் பாசஸ். நிக்ரோம் பார்த்தோம், இது வந்து ஒரு அலாய், நிக்கல் பிளஸ் குரோமியம் சேர்ந்திருக்கும். ஹீட்டிங் எலமெண்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஹை ரெசிஸ்டிவிட்டி இருக்கு, ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ், அதனால இதெல்லாம் யூஸ் பண்றோம். 50. இந்த ஃபியூஸ் ஒயர் கனெக்டட் இன் சீரியஸ் இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஃபியூஸ் ஒயர் எப்பவுமே சீரியஸ்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. இட் மெல்ட்ஸ் டியூ டு த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். when a large current passes, அதிகமான கரண்ட் பாஸ் ஆகும்போது மெல்ட் ஆயிரும், அதனால சர்க்கியூட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும், சேவிங் அப்ளைன்சஸ் ஃப்ரம் டேமேஜ். அப்படிதானே? ஃபியூஸ் ஒயர் இஸ் மேட் ஆஃப் மெட்டீரியல், என்னமான மெட்டீரியல்னா whose melting point is relatively low. இந்த பாயிண்ட் அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கூட கேட்குறாங்க. அதோட மெல்டிங் பாயிண்ட் ரிலேட்டிவ்லி லோவா இருக்கணும். சரிங்களா? If electrical bulbs, in electric bulbs, the small wire used is called the filament. நம்மளுக்கு தெரியும். இந்த மெட்டீரியல் மேட் ஆஃப் த மெட்டீரியல் வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட். ஃபிலமெண்டோடைய மெல்டிங் பாயிண்ட் ஹையா இருக்கணும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கணும். ஃபியூஸ் ஒயர் வேற, ஃபிலமெண்ட் அங்கே வேற. டங்ஸ்டன் தான் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபிலமெண்ட் மெட்டீரியல். அப்போ இவருடைய மெல்டிங் பாயிண்ட் ஹை. இப்போ எலக்ட்ரிக் பவரை டெஃபைன் பண்றோம். இட் இஸ் அ ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. The rate at which the electric energy is converted into some other form of energy. Okay, electric power ஓட ஃபார்முலா இல்ல Pங்கிறது பவர், V into I. SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது வாட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். பவரோடைய யூனிட் வந்து வாட்ஸ். 1 watt அப்படிங்கிறது it is a power consumed when a device operates at a potential difference of 1 volt carries a current of 1 ampere. நம்ம 1 வாட் அப்படின்னு எப்போ சொல்றோம்? பவர் கன்சூம் ஆனது எப்போ அப்படின்னா அந்த டிவைஸ் வந்து 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல ஆப்ரேட் ஆயிருக்கு அண்ட் கேரிஸ் 1 ஆம்பியர் கரண்ட்டை கேரி பண்ணா அதை சொல்றோம். ஸோ P is equal to 1 volt into 1 ampere 1 watt. அதேமாதிரி the horse power HP, it is a unit in the FES சிஸ்டத்துல, ஃபுட் பவுண்ட் செகண்ட்ல யூஸ் பண்றாங்க, ஆர் இங்கிலீஷ் சிஸ்டத்துல சம்டைம்ஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் எலக்ட்ரிக் பவரை இது பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு 746 வாட். வாட் தான் நம்மளுடைய எஸ்ஐ யூனிட், அதுக்கு ஈக்குவலா 746 வாட் சொல்றோம். கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் 2 ஃபேக்டர்ஸ். எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அண்ட் டியூரேஷன் ஆஃப் யூசேஜ். எவ்வளோ எலக்ட்ரிக் பவர் கொடுக்குறீங்க, எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க. கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் மெஷர்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ் இன் வாட் அவர் த்ரூ தோ இட்ஸ் எஸ்ஐ யூனிட் வாட் செகண்டாக இருந்தாலும் நம்ம பொதுவாக நம்ம வீட்டில் செகண்ட் எல்லாம் எடுக்க மாட்டோம். ஹவர்ஸ், 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஓடி இருக்கு. அதனால கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி மெஷர்ட் என்ன எக்ஸ்பிரஸ் வாட் ஹவர்ல சொல்லுவாங்க. லார்ஜ் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்கு, கிலோ வாட் ஹவர், KWH. அதர்வைஸ் இதை தான் 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் 500 யூனிட் 200 யூனிட் சொல்றோம்னா அது இதுதான் 1 கிலோ வாட் ஹவர் தான் 1 யூனிட் சொல்றாங்க. 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. 1 கிலோ வாட் ஹவரை எப்படி சொல்லலாம்? கிலோ அப்படின்னா 1000 வாட் ஹவர். இந்த 1000 வாட் ஹவர் ஆர் 1 கிலோ வாட் ஹவரை ஜூல்ல கன்வெர்ட் பண்ணக்கூடிய இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3.6 into 10⁶ ஜூல் போட்டாச்சா? 59. The important components of the main box of your domestic circuit, fuse box and meter இருக்கும். சரிங்களா? Meter is used to record the consumption of electric energy. The fuse box contains either a fuse wire or a miniature circuit breaker, அதாவது MCB அப்படின்னு ஃபியூஸ் பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஒன்று ஃபியூஸ் வயர் இருக்கும், இல்லை MCB போர்டு இருக்கும்.
whose function is to protect household electrical appliances from overloading due to excess current. An MCB is a switching device which can be activated both automatically and manually, having a spring attached to the switch that is attracted by the electromagnet when excess current passes. அதில் ஆட்டோமேட்டிக் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. And electricity is brought to house by two insulator wire. ஒன்று வந்து live wire, red கலர்ல இருக்கும், red insulation, and the natural wire, neutral wire. இதுதான் black insulation இருக்கும். ரெட்னா live, blackனா neutral. The electricity supplied to the house அப்படிங்கிறது அல்டர்னேட்டிவ் கரண்ட் தான், ஏசி கரண்ட் தான், ஹேவிங் ஏ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 220 வோல்ட். இதுதானே டொமஸ்டிக் சர்க்யூட்ல டூ செப்பரேட் சர்க்யூட்ஸ் have two separate circuit after the main switch. 5A rating circuit for the low power appliances, அதாவது டியூப் லைட், பல்ப்ஸ், ஃபேன்ஸ், அது ஃபேன்ஸ் இதுக்கெல்லாம் இருக்கும். அண்ட் இன்னொன்று இருக்கும் 15 ஆம்பியர் ரேட்டிங் சாரி, இதெல்லாம் ஹை பவர் அப்ளைன்சஸ், ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், எலக்ட்ரிக் அயன் ஹீட்டர்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா, டொமஸ்டிக் சர்க்யூட்ல இப்படி ரெண்டு இதாக இருக்கும்னு சொல்றாங்க ஆஃப்டர் த மெயின் சுவிட்ச். ஓகேவா? அடுத்து ஆல் த சர்க்யூட்ஸ் இன் ஏ ஹவுஸ் ஆர் கனெக்டட் இன் பேரல் கனெக்ஷன் தெரியும். ஸோ தட் டிஸ்கனெக்ஷன் ஆஃப் கனெக்ஷன் ஆஃப் ஒன் சர்க்யூட் டஸ் நாட் அஃபெக்ட் த அதர் அண்ட் ஈச் அப்ளைன்சஸ் கெட்ஸ் ஈக்குவல் வோல்டேஜ். இன் இந்தியாவில் டொமஸ்டிக் சர்க்யூட் சப்ளைட் வித் அல்டர்னேட்டிவ் கரண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் 220 230 வோல்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். அதே மாதிரி அமெரிக்காவிலும் யூகேலும் பார்த்தீங்கன்னா 110 120 வோல்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. Overloading happens when a large number of appliances are connected in series or parallel to the same source. அப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது, சேம் சோர்ஸ் கூட நிறைய இதை கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ லீடிங் டு எக்ஸஸ் கரண்ட் அண்ட் ஹீட்டிங் ஆஃப் ஒயர்ஸ் தட் மே காஸ் ஃபயர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. 69 ஷார்ட் சர்க்யூட் அப்படிங்கிறது காஸ்ட் when a live wire comes in contact with the neutral wire, often due to the damaged insulation. So this makes the effective resistance very small, leading to the large current flow. டொமஸ்டிக் சர்க்யூட்ல தேர்ட் ஒயர் இருக்கும், அதுதான் எர்த் ஒயர், கிரீன் இன்சுலேஷன்ல இருக்கும். இட்ஸ் கனெக்டட் டு த பாடி ஆஃப் மெட்டாலிக் எலக்ட்ரிக் அப்ளைன்ஸ் வித் இட்ஸ் அதர் எண்ட் கனெக்டட் டு த மெட்டல் டியூப் எலக்ட்ரோட் பரீட் இன் த எர்த். சரிங்களா, அண்டர் த எர்த்ல இருக்கும். த எர்த் ஒயர் ப்ரொவைட்ஸ் அ லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் டு த எலக்ட்ரிக் கரண்ட், sending current from the appliance body to the earth whenever live wire answerly touches it. அப்படிதான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். Thus serving as a protective conductor, saving us from electric shocks. அதெல்லாம் பார்த்துக்கோங்க எர்த் ஒயரோட இம்பார்ட்டன்ஸ். எல்இடி பல்புங்கிறது செமிகண்டக்டர் டிவைஸ் that emits visible light when electric current passes through it. 73 the color of light emitted by LED depends on the type of material. அது கலர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கா, அதோட டைப் ஆஃப் மெட்டீரியல் such as gallium arsenide, gallium phosphide, which can produce red, green, yellow, orange கலர்லாம். அதுமாதிரி எக்ஸாம்பிள் ஆஃப் எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாட்சஸ் அண்ட் கால்குலேட்டர்ஸ், டிராஃபிக் சிக்னல்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், டெக்கரேட்டிவ் லைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, நம்ம 8 0 7 வரும்ல, அதான் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே இஸ் த டிஸ்பிளே டிவைஸ் யூஸ் டு கிவ் அன் அவுட்புட் இன் த ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் டெக்ஸ்ட். நிறைய இடத்துல பார்க்குறோம் யூஸ் டிஜிட்டல் மீட்டர்ஸ், டிஜிட்டல் கிளாக்ஸ், மைக்ரோவேவ் ஓவன்ஸ்லாம். 7 segment display consist of 7 segment of LEDs in the form of the digit 8. அப்படிதானே, அதுதான் ABCDEFG அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. with an extra 8th LED used to display dots. Merits of LED bulb, என்ன நன்மைகள்? No filament, so no heat energy loss, low power requirement compared to fluorescent lights, not a harmful to environment, wide range of colors possible, காஸ்ட் எஃபிஷியன்ட், எனர்ஜி எஃபிஷியன்ட், நோ மெர்க்குரி ஆர் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அண்டு எல்இடி வந்து ஆக்சுவலி எல்சிடி டிவி, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே வித் எல்இடி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்இடி டிவி எல்சிடி டிவி தான் வித் எல்இடி டிஸ்பிளே ஆன் வேர் அன் அரே ஆஃப் எல்இடிஸ் ஆக்ட் அஸ் எ பிக்சல்ஸ். சரியா, எல்இடி லைட்ஸ், எல்இடிஸ் எமிட்டிங் ஒயிட் லைட் ஆர் யூஸ்ட் இன் மோனோக்ரோம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. ரெட், கிரீன், ப்ளூ RGB LEDs ஆர் யூஸ் இன் கலர் டெலிவிஷன். பார்த்துக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் எல்இடி டெலிவிஷன் எப்போ வந்ததுன்னா டெவலப் பை ஜேம்ஸ் பி மிச்சல் இன் 1977. ஏன் மோனோக்ரோமேட்டிக் டிஸ்பிளே தான், மோனோக்ரோமேட்டிக் தான், பிளாக் அண்ட் ஒயிட் தான். இன் 2009 சோனி இன்ட்ரோடியூஸ் த ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் எல்இடி டெலிவிஷன். அட்வான்டேஜ் ஆஃப் எல்இடி டெலிவிஷன் என்னெல்லாம்னா பிரைட்டர் பிக்சர் குவாலிட்டி, தின்னர் இன் சைஸ், யூசஸ் லெஸ் பவர், கன்சியூம்ஸ் லெஸ் எனர்ஜி, மோர் லைஃப் ஸ்பேன் அண்ட் மோர் லேபிள் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்ல குயிக்காக சில ப்ராப்ளம் பார்க்கலாம். சார்ஜ் ஆஃப் 12 கூலும் ஃப்ளோ த்ரூ த பல்ப் இன் 5 செகண்ட். அப்போ சார்ஜ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த கரண்ட் அப்படின்னா
ஈஸி. I is equal to Q by T போட்டிங்கன்னா 12/5 2.4 ampere. What done in moving a charge of 10 coulomb across 2 points in a circuit 100 joule அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் அண்ட் ஜூல் 2 பாயிண்ட்ஸ் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஒர்க் டன். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? அப்போ V is equal to W by Q. W தான் 100. ஏன்னா ஒர்க் அப்படின்னா அது யூனிட் ஜூல் தான் போட்டுருவீங்க. 100 10 அப்படிங்கிறது சார்ஜ் போட்டிங்கன்னா 10 வோல்ட். தேர்டு, calculate the resistance of the conductor through which a current 2A ampere. அந்த 2 ampere passes when the potential difference between its ends is 30 volt அப்படின்னா I வந்து 2 ampere, V வந்து 30. ஸோ R கிட்டக்கான V by I 30 by 2 15 ampere 15 ohm. Resistance of the wire of length 10 meter is 2 ohm அப்படின்னா if the area of the cross section is அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டன்ஸ், கண்டக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டிவிட்டினா RA by L. அதில் கொடுத்துருக்க RAL எல்லாம் பார்த்துக்கோங்க. லென்த்து 10 மீட்டர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம், கிராஸ் செக்ஷன் 2 இதெல்லாம் நீங்கள் போடுறீங்க. 10⁻7 அதையும் சேர்த்து பண்ணும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி. கண்டக்டன்ஸ் ரொம்ப ஈஸி. அதாவது ரெசிஸ்டிவிட்டியை 1/R போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ ஆர் வந்து இங்கே 2. ஸோ 1/2 0.5 மோ. அதோட யூனிட் வந்து மோ. சிக்மாங்கிறதா கண்டக்டிவிட்டி. ஸோ 1/ρ. ஸோ ரோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கு. அதை 1/, போட்டு இந்த யூனிட் நீங்கள் மாற்றிக்கோங்க. மோ மீட்டர் இன்வெர்ஸ். 3 resistors of resistance 5 ohm, 3 ohm, 2 ohm are connected in series with 10 volt battery. அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தான் கேட்டிருக்காங்க. சீரியஸ்னால எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். கரண்ட் தானே V by RS. ஸோ V 10, RS 10, 1 ampere. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கனெக்டட் டு எலக்ட்ரிக் சோர்ஸ். இஃப் எ கரண்ட் 6 ampere flows through a heater, find the amount of heat produced in 5 seconds. 5 minutes. ஸோ ஆறு IETலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மினிட்ஸை செகண்டாக மாற்றணும். ஸோ H கூட I square RT போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th சம் அடிக்கடி கேட்குறாங்க. 60 வாட்டு 220 வோல்ட்டு, 40 வாட்டு 220 வோல்ட்டு. விச் ஒன் இஸ் அ கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ்? ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும்னா P is equal to V² by R அப்படின்னு போட்டுரும். ஃபார் சேம் V, R is inversely proportional to the P. அப்படிதான் அந்த ஃபார்முலா வந்து பார்த்தாலும் தெரியுது. lesser the power, greater the resistance. அதனால 40 வாட் 220 வோல்ட் பல்பு தான் கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா அவங்ககிட்ட தான் லெசர் பவர் இருக்கு. 60 அவர் வந்து அதிகம். அதுமாதிரி இந்த இதில் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பவரை பார்த்துக்கோங்க. வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ I is equal to P by V போட்டுருவீங்க. I வந்த பிறகு நீங்கள் R கண்டுபிடிச்சலாம். V by I போட்டுடலாம். அப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து பேரலாக கொடுத்துருக்காங்க. வித் 10 வோல்ட் பேட்டரி. கரண்ட் கேட்டிருக்காங்க. டோட்டல் கரண்ட், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கரண்ட் V by R1. அதுமாதிரி I2னா இதை மாதிரி நீங்கள் V by R2, V by R3 அப்படின்னு போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. V எல்லாம் சேம். டோட்டல் கரண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தேவைன்னா 1/RP போட்டு நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த R1, R2 அதெல்லாம் அதை ஏற்கனவே கொடுத்ததை நம்ம தலைகளை போடுறோம். கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக தலைகளை போடுறோம். ஏன்னா 1/RP தான் கண்டுபிடிப்பீங்க. RPனா ரெசிப்ரோக்கல் எடுத்துரும். 20/7 2.857 ஓம். ஓகே, ரைட். அதுமாதிரி 3 ரெசிஸ்டர் of 1 ohm, 2 ohm, 4 ohm connected in parallel. If the 1 ohm resistor has a current 1 ampere, find the current through the other 2 resistors. So V across 1 ohm resistor, I1, R1. So இதெல்லாம் போட்டிருக்காங்க. Same across all parallel. Current in 2 ohm resistors கேட்டாங்கன்னா V by R2 1/2. அதுமாதிரி 4 ohm ரெசிஸ்டர்னா V by R3 1/4 அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. மேக்னெட் ஆஃப் த கரண்ட், rate of flow of charges in a conductor, SI unit of current வந்து ampere, SI unit of electric potential volt, electric circuit network of electric components which forms a continuous and closed path of electric current to pass through it. Parameter of conductor like its length, area of cross section of the material affect the resistance of the conductor. இதெல்லாம் சொல்லியிருக்கோம். SI unit ohm meter, electric resistivity. Resistivity is a constant for a given material. அதோட reciprocal தான் electrical conductivity. Sigma is equal to 1/ρ. Passage of electric current through the wire result in the production of heat. This phenomenon is called the heating effect of current. 1 horsepower is equal to 746 watts. The function of a fuse wire or a MCB is to protect the household electrical appliances from excess current due to the overloading or a short circuit. இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. மீதி உள்ள வீடியோலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.